அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் டயரை நக்குவாங்கன்னார். அவரை வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி ஓட்டு கேட்டு வர்றாரு தர்மபுரியில. அண்ணன் அன்புத்துறை அண்ணன் மாதிரி அன்புமணி ராமதாஸ் நிக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி ஓட்டு கேட்டு வர்றாரு. இதே மாதிரி வேன்ல ஏனுங்கோ அன்புமணி ராமதாஸ்க்கு ஓட்டு போடுங்கோ, அவரு ரொம்ப நல்ல டாக்டருங்கோ. அவர் என்ன சொன்னார் தெரியுமாங்கோ? என்னை களிமண்ணுன்னு சொன்னாருங்கோ, என்னை டயர் நக்கு சொன்னாருங்கோ, அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு சொன்ன பிற்பாடு சேர்ந்து ஓட்டு கேட்டு வர்றாங்க. இப்படி கேடு கட்ட பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கூட்டணி, பாரதிய ஜனதா, நரேந்திர மோடி மாதிரி வாயிலேயே ரவ இல்லாம உப்புமாக்குன்ற ஒரு ஆளை நீங்க பார்க்கவே முடியாது. எங்க கழக தலைவர் சொல்லுவாரு வாயிலே வடை சுடுவாருன்னு. நரேந்திர மோடியை நான் சொல்றேன் ரவ இல்லாம ஒரு அண்டா நிறைய உப்புமாக்குன்ற ஆளு. எங்க ஊர் மதுரை பக்கம் சொல்லுவாங்க, சகோதரிகள் கோச்சு கூடாது, அந்த ஆள் பக்கத்துல போகாதக்கா, பொல்லாத ஆளு, பேசியே புள்ள பத்துருவா அப்படிம்பாங்க. பேசினா எப்படி புள்ள பிறக்க? நரேந்திர மோடி பத்துருவாரு பேசியே, அவ்வளவு கட்டிக்காரு பேச்சுல. எப்படி பேசுவார் தெரியுமா ஹிந்தியில? தும் போல் ரही नहीं जाता हो मेरे सपनों की रानी के प्रो आया कर तू चुरा लिया है तुम मैं जो दिल को रुत तेरा मस्ताना प्यार मेरा दीवाना गोरा का दसा यामरो मेरा. ஹிந்தி தெரியாதாலும் லியோனி அருமையா ஹிந்தி பேசுறாருன்னு நினைச்சிருப்பீங்க. நான் பேசுறது பூரா ஹிந்தி தான், ஆனா பூரா டுபாக்கூர் ஹிந்தி. ஹிந்தி பாட்டோட வரிய பூரா அடிச்சா நீங்களும் கைதட்டுறீங்க. நரேந்திர மோடி இந்த ஓட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. 4.5 வருஷம் 15 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணி வேணாரு, ஒன்னையும் காணா. 500 ரூபாயும் 1000 ரூபாயும் திடீர்னு ஒரு நாள் ராத்திரி செல்லாதுன்ட்டார். யாரையும் கேட்கல, பார்லிமெண்ட கேட்கல, எதிர்கட்சியை கேட்கல, அவங்க கட்சி மூத்த தலைவர்களை கேட்கல. ஒரு நாள் அவரா அனௌன்ஸ் பண்ணிட்டார், பாத்துக்கலாம், ஒரு 10 பணக்காரங்க சொல்லுவேன் அடிச்சு உடனே பாத்துக்கலாம் அடிச்சிட்டாரு. எங்க ஊர்ல ஒரு கிழவி 3 மாசமா உண்டியல் 500 ரூபாய் சேர்த்து வச்சிருந்தத காலையில ஒரு பலசர கடையில போய் பிரியாணி செலவு வாங்க போச்சு. அரிசி ஒரு 1 கிலோ கொடுப்பேன், வெள்ளைப்பூடு 1/4 கிலோ, இஞ்சி ஒரு 100 கிராம், மட்டன் ஒரு 1.5 கிலோ, 1 கிலோ போடு அப்படி எல்லாம் போட்டு பில்லு எவ்வளவுயா? 432 ரூபா. பழைய 500 ரூபாய் எடுத்து கொடுத்துருக்கு. முந்தின நாள் நைட்டு நரேந்திர மோடி அனௌன்ஸ் பண்றாரு, காலையில 10 மணிக்கு கிளம்பி பலசரக்கு வாங்க போய் கொடுத்துருக்கு. கடைக்காரன் வாங்கி போட்டு இத போய் குப்பையில கிழிச்சு போடு. என்னது 500 ரூபாயா? ஆனா நேத்தோட முடிஞ்சு போச்சு. வாங்கின பைய புடுங்கி உள்ள வச்சுட்டேன். கிளவி கேக்குது, இதை என்னப்பா செய்ய சொல்ற, இந்த நோட்டை ஏடிஎம்ல கொடுத்து மாத்திக்க அப்படின்னு. கிளவி கேக்குது, அந்த ஆள் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டுச்சு. அது ஆள் இல்ல, மிஷின் அப்படின்னு மிஷின்ல கொண்டு வந்து கிளவிய நிக்க வச்சாங்க. 9:30 மணிக்கு நின்ன கிளவி சாயந்தரம் 5:30க்கு மயக்கம் போட்டு விழுந்து செத்தே போச்சு. பிரியாணி திங்கன்னு ஆசைப்பட்ட கிளவிய சாகடிச்ச நரேந்திர மோடி இது மாதிரி எத்தனை பேரியா? 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது. பெரிய பெரிய முதலாளிகளை எல்லாம் புடிச்சு கருப்பு பணத்தை புடிச்சு எல்லாத்துக்கும் பணம் கொடுப்பேன். முதலாளி ஊரா தப்பிச்சு போயிட்டான். 5000 கோடி ஆட்டை போட்ட விஜய் மல்லையா லண்டன்ல ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு, ஹாய் டார்லிங் ஹவ் ஆர் யூ, 5000 crores I will get to India அப்படின்னு இந்த இடத்துல ஒரு குடுமையை வளர்த்துட்டு, ஹாய் டார்லிங் I will come to India afterwards. 5000 கோடியை திருட டிவியில பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. 500 ரூபாய் கட்ட முடியாத ஒரு விவசாயியுடைய டிராக்டரை போய் ஜப்தி பண்றான். ஆனா 5000 கோடி ஏப்பம் விட்ட விஜய் மல்லையாவை டிவியில காட்டிட்டு இருக்கான். வெக்கமா இல்ல நரேந்திர மோடிக்கு? இதை விட வேற என்னையா கேவலம்? இது எப்படி இருக்குன்னா, எங்க ஊர்ல ஒருத்தன் ஒரு டாக்டர்கிட்ட பல்லு புடுங்க போனேன். பல்லு புடுங்க போனப்ப டாக்டர் ஊசி போட்டு பல்ல புடுங்குறாரு. பல்ல புடுங்கி பாக்குறாரு, வரமாட்டேங்குது. பல்ல புடுங்குறாரு. என்னடா பல்லா? என்னடா அது? தென்னை மரம் மாதிரி புடுங்கவே முடியல. பல்லா தென்னை மரமா? அது அவனு புடுங்கி கத்துனான். கடைசி டாக்டர் வாயை ஓபன் பண்ணி பார்த்திருக்காரு. பல்ல புடுங்கிறதுக்கு பல நாக்க புடுங்கிட்டு இருந்திருக்கான். டாக்டர் நாக்க புடுங்கி வெளியே இழுத்துட்டான். பேஷண்ட் இப்படியே கிடக்குறான். உனக்கிட்ட போய் பல்லு புடுங்க வந்தேன் பாரு.
நாக்கே பிடிங்க வெளியே தள்ளிட்டியே, நான் இதுக்கு எப்படிடா வைத்தியம் பண்றதுன்னு. நரேந்திர மோடி இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது சொன்னது பல்ல புடுங்கின டாக்டர் நாக்க புடுங்கின கதை தான் இந்தியாவை கெடுத்து நாசம் செய்த நரேந்திர மோடி. ஆனா எங்கள் கழகத்தினுடைய தலைவரும் ராகுல் காந்தியும் இணைந்து கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை, ராகுல் காந்தி தான் பிரதமராக வர வேண்டும் என்று சொன்ன முதல் தலைவர் நம் கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின். செல்லா மேரிஸ் காலேஜ்ல ராகுல் காந்தி 4000 மாணவிகள்கிட்ட பேசினாரியா. சில்லுன்னு டி-ஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு தலை அஜித் மாதிரி நிக்கிறாரு 4000 பொம்பளை பிள்ளைய நடுவில். யாரு? ராகுல் காந்தி. அவருக்கு எந்த பாதுகாப்பு இல்ல, 4000 மாணவிகளுக்கு மத்தியில் நிக்கிறாரு. ஆனா நரேந்திர மோடி கிழமை ஏரோப்ளேனை விட்டு இறங்குறப்ப கருப்பு பலூனை பறக்க விட்டு கோ பேக் மாடி போயா வெளியே அப்படின்னா 4000 மாணவிகளுக்கு மத்தியில் நின்ன ராகுல் காந்தி எப்படி நின்று எப்படி பதில் சொன்னார். அதுல 17 வயசுள்ள ஒரு மாணவி ராகுல் காந்தியை கேள்வி கேட்கிறார். சார், ஐ வாண்ட் ஒன் கொஸ்டின். உடனே ராகுல் சொல்றாரு, டோன்ட் கால் மீ சார், யூ கேன் கால் மீ ராகுல் அப்படின்னு. உடனே அந்த பிள்ளை வெக்கப்படுது. உடனே ஒரு பிள்ளை 4 பிள்ளைய கேள்வி கூப்பிடுறி கேள்வி அப்புறம் ஹாய் ராகுல் அப்படின்னு. உடனே 4000 மாணவிகளும் ராகுல் காந்தியை பார்த்து கை தட்டினாங்க. அந்த கை தட்டுறத பார்த்தோன்னா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அடிவகரெல்லாம் பத்திருச்சு. 4000 பிள்ளைகள்கிட்ட இவர் கை தட்டு வாங்கிட்டு இருக்காரு. நரேந்திர மோடியா அடிச்சு துரத்துனா வராதையான்னு. ராகுல் காந்தி பிரதமர் ஆகணுமா, நரேந்திர மோடி பிரதமர் ஆகணுமா யோசித்து பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு மாணவி கேட்டா, வாட் இஸ் மென் பை டெமோக்ரசி, மக்களாட்சினா என்னன்னு கேட்டா. ராகுல் காந்தி இங்கிலீஷ்ல சொன்னார், I am standing here, you are standing there. I can come to you, that is not democracy. You can come here, that is democracy. உன் இடத்துக்கு நான் இறங்கி வர்றதுக்கு பேர் மக்களாட்சி இல்ல, நீ பிரதமர் இடத்துக்கு வரணும், அதுக்கு பேர் தான் மக்களாட்சி என்று சொன்ன ராகுல் காந்தி. ஆனா இன்னைக்கு என் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் என்னென்ன திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. 10ஆம் வகுப்பு படித்த ஒவ்வொரு இளம் பெண்ணுக்கும் 50,000 ரூபாய் வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும் என்ற திட்டம். இலவச பஸ் பாஸ் கலைஞர் கொடுத்தார். இலவச ரயில் கட்டண பாஸ் கொடுத்தது நம் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின். அது மாதிரி ஆண்டுக்கு 1 கோடி இளைஞர்களுக்கு சாலை பணியாளர்களாக வேலை கொடுப்பேன் என்று சொன்னவர் நம் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின். ஆனா வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன் என்று சொன்ன நரேந்திர மோடி இதுவரைக்கும் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எங்க ஊர்ல ஒருத்தன் புரோட்டா போடுறவன் புரோட்டா போட்டு கொடுத்துட்டு இருக்கான். நான் கடையில உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன். அருமையா புரோட்டா போட்டான். டேய் தம்பி, எப்படிதான் இந்த புரோட்டா போட்டு பழகின? அவன் சொன்னான், நானா பழகினேன் சார். ஏன்டா உங்க அப்பா புரோட்டா மாஸ்டர்? இல்ல சார், நானா பழகினேன். என்ன தம்பி, எங்க தம்பி இருக்க, உன் பேர் என்ன அப்படின்னு. இருக்கட்டும் சார், வேற எதுவும் கேட்காதீங்க சார், புரோட்டா மட்டும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் சார். ஏன் தம்பி இவ்வளவு சங்கடப்படுற? போங்க சார். தம்பி சும்மா சொல்லியா, எந்த ஊரியா, யார் உங்க அப்பா, என்னையாஸ் படிச்சிருக்க அப்படின்னு அவன் காதுல வந்து சொன்னான். சார், பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன் சார். நான் பிஇ மெக்கானிக்கல் படிச்சுட்டு புரோட்டா போட்டுக்கிட்டு இருக்கேன் சார். சத்தமா கேட்காதீங்க சார், வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. நான் பிஇ படிச்சிருக்கேன்னா வேலையை விட்டு நீக்கிடுவாங்க சார். நான் 8ஆம் கிளாஸ் ஃபெயிலா போயிருக்கேன், பொய் சொல்லி வேலைக்கு வந்திருக்கேன் சார். பிஇ மெக்கானிக்கல் படிச்சவன் புரோட்டா போட்டுக்கிட்டு இருக்கான். நரேந்திர மோடி கிட்ட போய் வேலை கேட்டா கடலை மாவு வாங்கி ஆட்டுங்க, பக்கரா போட்டு திங்கலான்னு சொல்றாரு. இவர் நாட்டுக்கு பிரதமரை வந்து என்ன செய்ய போறார்? ராகுல் காந்தி போன்ற மனித நேயமுள்ள மதச்சார்பற்ற சக்திகளின் தலைவர் இந்தியாவுக்கு பிரதமராக வரணும். வாயிலேயே ரவ வாங்கி உப்மா கிண்ண நரேந்திர மோடி இந்த நாட்டை விட்டு துரத்தப்பட வேண்டும் என்று சொன்னார். அண்ணன் தயாநிதி மாறன் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு தயாநிதி மாறன் செல்லப்போவது உறுதி. மே 23ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு ரேடியோல நியூஸ் வரும். ஆல் இந்தியா ரேடியோ. மாநில செய்திகள் வாசிப்பது செல்வராஜ். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய சென்னை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிட்ட தயாநிதி மாறன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை விட 1,32,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த செய்தி வரும்போது லியோனியை நினைச்சு பார்ப்பீங்கன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உதயசூரியனுக்கு வாக்களித்து
தயாநிதி மாறனை பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்குங்கள். நன்றி, வணக்கம்.